மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என ஜல்லிக்கட்டு விழாக்குழு அறிவித்துள்ளது. இதேபோல் அவனியாபுரத்தில் வரும் 5ஆம் தேதியும் பாலமேட்டில் வரும் 9ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடத்த ஜல்லிக்கட்டு விழாக்குழு முடிவு செய்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக சட்டம் இயற்றிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினர். ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அவசர சட்டம் பிறப்பித்து அதை நிரந்தர சட்டமாக ஆக்கி எங்கள் பெற்றுத்தன்மைக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் சின்னம் கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்காக உலகம் முழுவதும் போராடிய மாணவர், இளைஞர்கள், மகளிர்கள், தாய் குலங்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.